ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப்ல தொடர்ந்து பல புதிய மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இபிஎஃப்ல உறுப்பினராக இருக்கிற எம்ப்ளாயீஸ் யாரும் எந்த சிரமமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல புது மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது அவங்களோட பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், பிஎஃப்லேருந்து பென்ஷன் அமௌண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இதையெல்லாம் வேகமாகவும் எளிமையாகவும் கிளைம் பண்ணுறதுக்கு பிஎஃப் பல முக்கிய மாற்றங்களும் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இபிஎஃப் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து உங்களோட அவசர தேவைக்கு நீங்கள் ஏதாவது முன்பணம் எடுக்கிறீங்கன்னா அது சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னென்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப்ல உறுப்பினராக இருக்கிற ஒரு ஊழியர் அவசர தேவைக்காக ஏதாவது பணம் கேட்குறாருன்னா அவருக்கான அந்த முன்பணம் எப்படி கிடைச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2020 இது சம்மந்தமான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்தாங்க. அதாவது ஆட்டோ கிளைம் மெத்தட் அப்படிங்கிற முறையை கொண்டு வந்தாங்க. இந்த மெத்தட் மூலமாக 2020க்கு முந்தைய காலங்களில் ஒரு இபிஎஃப்போட உறுப்பினருக்கு, அதாவது அவர் முன்பணம் கேட்குறாங்கன்னா அவருக்கு அதிகபட்ச அந்த முன்பண வரம்பு அப்படிங்கிறது 50,000 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இபிஎஃப்போட இந்த அட்வான்ஸ் பணங்கிறது அதாவது அவசர தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்க. இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டுங்கிறது இபிஎஃப் தரப்புலேருந்து சில மாதங்களுக்கு முன்னாடி 50,000லேருந்து 1,00,000 உயர்த்தினாங்க. இப்போது 2025 ஏப்ரலில் இந்த முன்பணங்கிறது அவசர தேவைக்காக ஒரு இபிஎஃப் உறுப்பினர் கேட்குறாருன்னா அவருக்கு 5 லட்சம் வரைக்கும் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுமையான அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இபிஎஃப்போட இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டு வரம்புங்கிறது உயர்த்தப்பட்டது இபிஎஃப் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். இனி பிஎஃப்ல உறுப்பினராக இருக்கிற ஊழியர்கள், அதாவது அவசர தேவைக்கு முன்பணம் கேட்டு நீங்கள் 5 லட்சம் வரைக்கும் ரிக்வெஸ்ட் பண்ண முடியும். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இந்த முன்பணங்கிறது 5 லட்சம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொழிலாளர் துறை அமைச்சர் இதுக்கான ஒப்புதலை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இது சம்மந்தமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு இந்த முன்பண அமௌண்ட் உயர்வுங்கிறது வேகமாகவே செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப் உறுப்பினர்களோட இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டை உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.